சரவண பெருமாள் ஒரு சிறிய ஒரு வருந்துகிறேன், ஒரு மன்னிப்பு எதையோ கேட்டிருக்கலாம், அதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு முக்கியமானது அப்படின்னு. ஆனால் பல தோல்விகளை மறைக்க, இப்போ ஷாம் சார் சொல்கிறது எக்கனாமிக் ஃபெயிலியரு, ஆனால் பெரும்பான்மை இல்லை ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு, இப்படி பல காரணங்கள் முதலமைச்சருடைய அறிக்கையும் சுட்டி காண்பிக்கப்படுது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தை இயக்கிறது அரசுக்கு தானே கூடுதல் பொறுப்பு இருந்திருக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பேசியது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு இப்போ போயிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். அது வந்து நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடவுளனோட பேரை சொல்லிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிருக்கும், விமோசனம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதில் வந்து அவர் வந்து அந்த ஃப்ளோவில், அதான் ஷாம் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோவில் அதை பேசியிருக்காரு. இதில் வந்து அப்ஜெக்ஷனலாக எதுவுமே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃப்ளோவில் என்ன வேணாலும் பேசிட முடியாதுல்ல. இல்லை, ஃப்ளோவில் அது மாதிரி காங்கிரஸ்காரங்களும் நிறைய பேசியிருக்காங்க. அதாவது செயல்பாடுகளும் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் நாங்க அம்பேத்கர்னு கடவுளின் பெயரை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கனிமொழி. அது இருக்கட்டும், அது சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களுடைய வியூ. பட் நான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னோட பொலிட்டிக்கல் ஆராய்ச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் சுரண்டல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்பேத்கர் என்ற பெயரை வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் என்ற பெயரை வச்சுக்கிட்டு பல பேர் சுரண்டல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களுடைய நாட்டுல ஒரு தலைவரை எப்படியா ப்ரொஜெக்ட் பண்றோம், என்னவா கருத்தை சொல்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அது ஏதோ ஒரு டீவியேஷன் பாலிடிக்ஸ், டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸாவே ஏன் பார்லிமெண்ட் செஷன்ஸ் எப்போதும் இருக்கு. இல்லை, அது வந்து பாராளுமன்றத்தில் டேக் டைவர்ஷன் யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறது. இங்கே வந்து நீங்கள் சொல்கிற டேக் டைவர்ஷன்றது விவேக் சாரனோட காமெடி. அதனால் அந்த இடத்துல வந்து அரசாங்கம் வந்து இந்த ரோடை வந்து இப்படி போடுங்கன்னு சொல்லுது. அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இப்போ கூட தான் காவாய் போட்டாங்க, கண்ணாபின்னான்னு எல்லாத்தையும் வெட்டி உடைச்சி இது பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை மரங்கள் வரதா புயலில் காணாமல் போன மரங்களோட இந்த 5000 கோடி ரூபாய் அவங்க சொன்னாங்க பாருங்கள். 2000 இப்போ இந்த கடந்த வருடத்தில் 23 நடந்த மிக்ஜாம் புயலில் அடைச்சிக்கிட்டு எங்கேயுமே கரண்ட் கட்டாயி போச்சு, பொக்லைனை வச்சு அடிப்பாங்க, அங்கே ஒயர் கட்டாயி போடும். அப்போ எங்கே இபிக்கும் நம்மளுடைய கார்பரேஷனுக்கும் அந்த ரோடை போடக்கூடிய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் கோஆர்டினேஷனே இல்லை. இப்போ இது அரசாங்கம், மாநில அரசாங்கம் சொல்லுது இதை அப்படி போடுங்கன்னு. அங்கே கோஆர்டினேஷன் யார் பண்ணணும்? அதிகாரிகள் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் கடைசியில் போய் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வர்றது, மக்களுக்கு மொட்டையை போட்டு விட்றாங்க அதிகாரிகளும் சேர்ந்து. ஆகையினால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து 1996 வந்து எலெக்ஷன் நடக்கும்போது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது. எப்படி வந்து 48 வருஷமாக வந்து ஒரு எஜுகேஷன் பாலிசியே தெளிவாக இல்லாமல் வந்து எப்படி செயல்பட்டு 96 நான் சொல்கிறது. ஆகையினால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் வைத்தால் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது தான் கனிமொழி டாக்டர் இங்க வச்சு சொல்றாங்க. எங்களை விவாதத்துக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க பேசவே வாய்ப்பு கிடைக்கல, அப்படியே பேசினாலும் 50 கேமரா இருந்தாலும் எங்களை காமிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ரொம்ப ஏதாவது பேசுறோம்னா எங்களை தூக்கி வெளியில போட்டுறாங்க மேடம் அப்படின்றாங்க. இல்லை அதை வெளியில போட்டுறாங்க அப்படின்றது நீங்க என்ன கண்டிஷன்ல வெளியே போட்டாங்க? கடந்த முறை நடந்த அந்த நிகழ்வுகள் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுல ஒரே கூச்சலும் குழப்பங்களும் விளைவிக்கிறீங்க. நீங்க விவாதம்ன்றது எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் இடைமறிச்சு என்னன்னு நீங்க திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லணும். அதுதான் ப்ரொசீஜர். அதை விட்டுட்டு நீங்க வந்து அங்கே ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி நாங்க ஒண்ணு செய்வோம் நீங்க ஒண்ணு சொல்லிட்டு போங்க கவர்மெண்ட், நாங்க அதை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன நிகழ்வு? பார்லிமெண்ட் இதற்கு முன்பு யூபிஏ கவர்மெண்ட் அப்ப எப்படி இயங்குச்சு, என்டிஏ எதிர்க்கட்சியா இருந்தப்ப எப்படி இயங்குச்சு அவங்களே சொன்னாங்க. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், முன்னாள் டெல்லி முதலமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்கள் குறிப்பிட்டார்கள். எப்படி செயல்பட்டாங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விவாதம்னா நிறுத்தி நிதானமா அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கு பதில் கண்டிப்பா வந்து பலம் வாய்ந்த குரலோடு அவங்க பதில் சொல்லக்கூடிய ஆள். அது நம்ம வார்த்தை ஜாலத்தை பயங்கரமா பொயட்டிக்கா சொல்லக்கூடிய ஆள் அவங்க. மேடம் ஸ்வராஜ் எங்க மேல கேஸ் எழுதிறாங்க, எங்க பேர் எழுதிட்டு போயிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு வெல்லுக்கு வந்தாலும் கூட அவங்க பேரை எழுத மாட்டேங்கிறாங்க. வெல்லுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுதான் ஜனநாயக கடமை. சொல்லுங்க பார்க்கலாம்.
பாராளுமன்றத்துல நீங்க என்ன கத்துக் கொடுக்குறீங்கன்னா இனிமே வரக்கூடிய சந்ததியினருக்கு என்ன கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் நடந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் என்ன நல்ல திட்டங்களை கொண்டா வெள்ளுக்கு வாங்க அப்படின்றத நீங்க இளைஞர்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் அதான் கத்து வச்சிருக்காங்க. பாஜக போயிருக்காங்க வெள்ளுக்குன்னு சொன்னாங்க. அப்ப இளைஞர்களுக்கு அவங்க தான் கத்து கொடுக்குறாங்களா? டாக்டர் உங்களுக்கு நேர தர அதாவது வெள்ளுக்கு போறன்றது என்ன இன்ஸ்டன்ஸ்ல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை வந்து டேர் பண்ணி போட்டாரு பாராளுமன்றத்துல. அவங்க பிரதம மந்திரி உருவாக்கிய அந்த எனாக்ட்மெண்ட், அதாவது ஊழல் செய்தவர்கள் வந்து இத்தனை இதுக்கு வந்து நிறுத்தி வைக்கப்படுவார்கள் தேர்தல் அப்படின்னு அதே கிழிச்சு போட்டார் ராகுல் காந்தி. 31க்கு நடுவுல வர்றதுக்கு ஒரு மசோதாவை அவசரமா இங்க இருக்கிற அவசர பிரச்சனை நெருக்கடி பிரச்சனை எல்லாம் ஓரமா வச்சுட்டு இதை இப்ப நிறைவேற்றணும்னு சொல்லி டேபிள் பண்ணி அதை ஜேபிசிக்கு அனுப்பி வச்சிருக்கிறதுல என்ன கிடைக்க போகுது? இல்ல இப்ப ஜேபிசிக்கு எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கு காரணம் அங்க எல்லா கட்சிகளும் சார்ந்தவங்களும் அந்த கமிட்டியில இருக்காங்க. அந்த கமிட்டியில ஜேபிசி எல்லாத்தையும் கடந்து வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸா விடுறாங்க. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அதாவது உங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, எங்களுடைய திராவிடத்தினுடைய குரல் வந்து ஓங்கி ஒலித்து இருக்கிறது பாராளுமன்றத்தை கடந்து ஆசிய கண்டத்தை கடந்து அப்படி எல்லா உலகளாவிய அளவுல எங்களுடைய திராவிட மாடலோட குரல் வந்து பாராளுமன்றத்துல எதிரொலிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, கேமரால காமிக்க விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து அப்ப முரண்பாடான கருத்தா தெரியலையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைவர் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எது உண்மை? அதாவது நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு நீங்க வந்து தாற்பயத்தை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு முரண்பாடான இடத்துலயும் நாங்க எங்களோட கேள்விகளை கேட்டு மத்திய அமைச்சகத்துல இருந்து ஒன்றிய அமைச்சகத்துல இருந்து நாங்க பதில்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறோம். இதே ஃபேர் டிஸ்கஷனை மத்த மசோதாக்களும் மத்த விஷயங்களுக்கும் கொண்டு வாங்கன்றதுதான் நாங்க முன்ன வைக்கிற ஒரு விஷயம். அதையே எங்களையும் காட்டுங்க, எங்களோட